ராயல் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த ஒரு F-35 விமானம் கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அவங்களோட வான்பரப்பில் ரொட்டீன் மிஷனில் ஈடுபட்டு இருக்கு. இப்படி அந்த விமானம் திடீர்னு பறந்துட்டு இருக்கப்போ ஒரு ஜர்க்கு இல்லை ஒரு ஷேக்கிங்கை அந்த விமானத்தோட விமானி உணர்றாரு. உடனடியாக பார்த்தோன்னா அந்த விமானத்தோட ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டமும் கொஞ்சமாக அதோட செயல்திறனை இழக்க ஆரம்பிக்குது. உடனடியாக பதறி போன அந்த விமானி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்பேஸில் அந்த விமானத்தை உடனடியாக கிரவுண்ட் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய டிசாஸ்டர் இந்த இடத்துல அவாய்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அப்படி இறங்கி முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கான காசை தேடி பார்த்தப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல காத்திருந்தது ஒரு அதிர்ச்சி கலந்த சர்ப்ரைஸ்னு சொல்லலாம். இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் எக்ஸ்ப்ளோஷனுக்கான அந்த காரணம் என்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்த சம்பவங்களையும் இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களை கே தாம்புக்ஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பிரிட்டனோட நேரப்படி நண்பகல் 12:30 மணிக்கெல்லாம் பிரிட்டனோட ராயல் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த F-35 விமானமானது தன்னுடைய ரெகுலர் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் அண்ட் ரொட்டீன் மிஷனுக்காக அவங்களோட ஏர்பேசஸ்ல இருந்து பிரிட்டனோட வான்பரப்பில் பறந்துட்டு இருக்கு. இந்த விமானம் டேக் ஆஃப் ஆன அடுத்த 15வது நிமிடத்தில் அந்த விமானத்தோட விமானி ஒரு பிரச்சனையை கவனிக்கிறாரு. அந்த விமானத்தோட ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த டிஜிட்டல் சிஸ்டம்ல சில கோளாறுகளானது ஏற்படுது. இது ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த டிஜிட்டல் ஸ்கிரீன்ல அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆன்போர்ட் டிஜிட்டல் ஸ்கிரீன்ல சில பிளர்டு விஷன்ஸ் ஏற்படுறதையும் அவர் கவனிக்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த விமானத்தோட ப்ரெஷர்ன்றதும் கீழே குறைய ஆரம்பிக்குது. அதோட இன்ஜினோட அவுட்புட்ன்றதும் அதில் ஏற்படக்கூடிய அந்த த்ரஸ்டோட அவுட்புட்ன்றதும் கிராஜுவலாக குறையறதை இவர் பார்க்குறாரு. உடனடியாக கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் பக்கத்திலேயே எமர்ஜென்சி லேண்டிங்கான ஏற்பாடுகளும் பண்ணப்படுது. ஆல்மோஸ்ட் இந்த ஏர்கிராஃப்ட் வந்து கொலிஷன் ஏற்படலைனாலும் கீழே இவங்க இறக்கி முடிக்கிற வரைக்கும், ஏன்னா இந்த F-35 விமானத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 2013 இருந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்க மேஜர் லிஸ்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸை எடுத்தோம்னா அதிகமாக இது கிராஷில் தான் போயிட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி கிராஷ் எதுவும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாதுகாப்பாக இந்த விமானத்தை தர இருக்கிறாங்க. டேமேஜஸ்ன்றது அந்த விமானத்துக்கு மினிமலாக ஏற்பட்டிருந்தாலும் அந்த விமானிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இந்த இடத்துல ஏற்படலை. சரி, எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு? இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ட்ரோன் இந்த இடத்துல இம்பாக்ட் ஏற்படுத்திருச்சா இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கான்னு அதுக்கான காரணத்தை அலசி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது அந்த சீக்ரெட் ஏஜென்ட் இல்லை அந்த சீக்ரெட் எக்ஸ்ப்ளோசிவ் ஏஜென்ட் வேற யாரும் இல்லை, பேர்ட் ஸ்ட்ரைக் தான் சொல்லிட்டு. என்ன கேட்கறதுக்கு ரொம்ப வியப்பா இருக்கு, இல்லை ரொம்பவே சிரிப்பா இருக்கா? அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து வீழ்த்தணும், ஒரு ஏர்கிராஃப்ட் அடிக்கணும்னா அதுக்கு $1 மில்லியன் செலவு பண்ணி ஒரு ஏர் டு ஏர் மிசைலோ இல்லை சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலோ வந்து இது வரைக்கும் வந்து நம்ம பயன்படுத்தப்படலாம், இல்லை இந்த மாதிரி சில மெக்கானிசம்ஸ்லாம் அதை சுட்டு வீழ்த்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் 2ஆம் உலக போருக்கு அப்புறமா போர் அல்லாத சூழல்களில் ஏவுகணைகளால், அதாவது ஃப்ரெண்ட்லி ஃபயராக இருக்கட்டும் இல்லை மற்றபடி ஏதாச்சும் மிஸ்ஃபயர் ஆகி அவங்களோட நாட்டு விமானங்களை அவங்களே சுட்டு வீழ்த்துறதுன்னு இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸில் ஏவுகணைகளால் வீழ்த்தப்பட்ட விமானங்களை விட இந்த மாதிரி பறவைகளால் வீழ்த்தப்பட்ட விமானங்களோட எண்ணிக்கைன்றது அதிகம். ஸோ இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை F-35 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி கடந்த 2021 இது வரைக்கும் 5 மேஜர் இன்சிடென்ட் இதோட சேர்த்து இந்த F-35 இது வரைக்கும் இந்த பறவைகளால் காசு பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். 2022 சவுத் கொரியாவோட F-35 விமானம் அது பறந்துட்டு இருக்கப்போ ஒரு கழுகு மேலே அது மோதுது. ஆல்மோஸ்ட் வந்து அந்த கழுகோட இடம்ன்றது ஒரு 10 கிலோ வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றேன். நார்மலாக வந்து ஒரு அதிவேக விமானம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ அதில் சின்ன ஒரு குண்டூசி அளவுக்கு ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சுன்னா கூட அது வரக்கூடிய வேகத்தில் அது பாதிப்பை அதிகப்படுத்தும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய கழுகு அந்த இடத்துல மோதினதுக்கு அப்புறமா அந்த விமானி ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் இழக்கிறாரு. இப்போ நடந்த சினாரியோவில் பரவாயில்ல, ஆன்போர்ட் சிஸ்டம் ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு. அந்த விமானத்தோட அந்த ஏரியல் டிசைனையும் அதன் மிதந்துட்டே வரக்கூடிய அந்த தன்மையை மட்டுமே பயன்படுத்தி கிளைட் பண்ணிக்கிட்டே வந்து லேண்டிங் கியர் கீழே ஓப்பன் ஆகாமல் பெல்லி லேண்டிங்னு சொல்லுவாங்கல்ல, கீழே அந்த விமானத்தை வந்து உரசிக்கிட்டே போயிட்டு லேண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த ஏர்கிராஃப்டை கீழே கிரவுண்ட் பண்ணாங்க. ஆனால் அதில் அந்த ஏர்கிராஃப்ட் வந்து எக்ஸ்டென்சிவ் டேமேஜஸை சந்திச்சுது. நார்மலாக ஒரு பறவை அதோட இன்ஜினில் மோதினதுனால 300 வைட்டல் காம்பனன்ட்ஸ், அதோட ஏர் ஃப்ரேம், அதோட ஆன்போர்ட் சென்சார், அதோட இன்ஜினோட ப்ரொபல்ஷன் சிஸ்டம், அந்த இன்ஜினோட விங்ஸ்பேன் கண்ட்ரோல் மெக்கானிசம், இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து 300க்கும் அதிகமான காம்பனன்ட்ஸ் அதில் பாதிப்படைஞ்சது. அதுக்கப்புறமா அதை செலவு பண்ண முடியுன்ற நம்பிக்கையே சவுத் கொரியாவுக்கு போயிடுச்சு. 2023 அதை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. ஏன் 2022 இதே மாதிரி ஒரு F-18 சூப்பர் ஹார்னட், அமெரிக்காவோட மெரைன் கார்ப்ஸ்க்கு சொந்தமான F-18 சூப்பர் ஹார்னட்ன்றது இதே மாதிரி ஒரு பேர்ட் ஸ்ட்ரைக்கு உள்ளாச்சு. அதில் அந்த விண்ட்ஷீல்டை உடச்சிக்கிட்டு அந்த பறவை உள்ளே போனது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த ஹெல்மெட்டை டேமேஜ் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் சப்ளை, ஆக்சிஜன் மாஸ்க் வேர் பண்ணியிருப்பாங்கல்ல ஹை ஆல்டிடியூட்ல பறக்கிறப்ப யூஸ் பண்ணுறதுக்காக, அந்த ஆக்சிஜன் சப்ளை ஹோஸையும் மொத்தமாக கட் பண்ணி விட்டுருச்சு.
இப்படி கட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா அதுல இருந்து அந்த விமானி எஜெக்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனா அந்த விமானம் கீழே கிராஷ் ஆகிருச்சு. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா போன வருஷம் கூட 2024 அமெரிக்காவோட ஒரு F-35B விமானம் இதே மாதிரி ஒரு பேர்ட் ஸ்ட்ரைக்கு உள்ளாச்சு. இது பேர்ட் ஸ்ட்ரைக்கு உள்ளானது மற்ற விமானங்கள்லயாவது பரவாயில்ல, அதுல வந்து எப்படி வந்து அதோட ஏர் இன்லெட் ஓஸை கட் பண்ணுச்சோ அதே மாதிரி இந்த பேர்ட் ஸ்ட்ரைக்கும் ஒரு பெரிய ஓட்டையை அந்த காக்பிட்ல ஏத்துனது மட்டும் இல்லாம அவரோட ஹெல்மெட் மவுண்டட் டிஸ்பிளே. ஏன்னா F-35 பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டு ஏவியானிக்ஸ் கொண்டது. அந்த ஹெல்மெட் மவுண்டட் டிஸ்பிளேனா என்னன்னு தெரியுமா? ஒண்ணுமே இல்லை. இப்போ நார்மலா வந்து ஒரு டார்கெட்டை லாக் பண்ணணும், இல்ல அந்த விமானி வந்து எந்த சைடு அவரோட டார்கெட்டை கோஆர்டினேட்ஸா வைக்கணும், முன்ன வந்த விமானங்கள்லாம் ரேடாரை வச்சு தான், ரேடாரோட அந்த விமானத்தோட டைரக்ஷனை திருப்பி தான் அவங்களால டார்கெட் லாக் பண்ண முடியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நார்மலாக ஒரு விமானத்தில் ரேடாரில் வந்து அந்த ஏவுகணை சிக்கிருச்சுன்னா அவரோட ஹெல்மெட் அவர் திருப்பினா போதும். இப்போ இந்த பக்கம் திரும்பினார்னா அவரோட ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் மொத்தமும் அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் திரும்பும். இப்போ இந்த சைடு திரும்பினார்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை அந்த மிசைலுக்கு இவர் இன்புட்டாக கொடுக்க முடியும். இதுதான் அவர் எந்த பக்கம்லாம் திரும்புகிறாரோ ஒட்டுமொத்த டிஜிட்டல் விஷனும் அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கும். இதுதான் ஹெல்மெட் மவுண்டட் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள வந்து அதில் பாதிப்பு ஏற்படுத்துறது மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் அந்த F-35 நடுவானத்திலே கிராஷ் ஆக வேண்டியது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பைலட்டோட பெரும்பான்மையான முயற்சியால் கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. இருந்தாலும் எக்ஸ்டென்சிவ் டேமேஜ்ன்றது ஆல்மோஸ்ட் அது அழிக்கப்படலைனாலும் எக்ஸ்டென்சிவ் டேமேஜ்ன்றது அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு ஏற்படுத்தப்பட்டுச்சு. 2019 இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஜப்பானோட ஒரு F-35 விமானமும், ஜப்பானில் ட்ரைனிங் மிஷனுக்காக கொண்டு போகப்பட்ட ஒரு F-35 விமானமும் இதே மாதிரி பேர்ட் ஏர் ஸ்ட்ரைக்குள்ள உள்ளானது மட்டும் இல்லாமல் 2 மில்லியன், அவங்க வந்து சின்ன எஸ்டிமேஷன் போட்டது என்னன்னு பார்த்தோன்னா மைனர் டேமேஜஸ் தான் இருக்குது. 2 மில்லியன் வரைக்கும் நம்ம இதை வந்து செலவு பண்ணோன்னா இதை வந்து திரும்ப கொண்டு வந்துடலாம் அவங்க கணக்கு பண்ணது 30 மில்லியனுக்கும் அதிகமாக போகிற மாதிரி கணக்கு தெரிஞ்சது. அவங்களும் அந்த விமானத்தை அதோடு எடுத்து ஓரம் கட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். இது வந்து நான் சொன்னது ஆல்மோஸ்ட் இப்போ கடந்த ஒரு 4 வருஷத்தில் நடந்த இன்சிடென்ட் மட்டும்தான். இது வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. 2013 இப்போ வரைக்கும் இருக்க இன்சிடென்ட் எடுத்தோன்னா 60க்கும் அதிகமான இன்சிடென்ட்ஸ் இந்த இடத்துல இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு பேர்ட்ஸால் மட்டுமே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதில் எக்ஸ்டென்சிவ் டேமேஜ்ன்றது 9 இடங்களில் இந்த இடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லணும்னா படித்து காட்டுற மாதிரி இருக்கும், பெரிய லிஸ்ட்டாக போய்டும். அதோட லிங்க் நான் கீழே வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், டைம் இருக்கவங்க போயிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்றதும் தொடங்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே இந்த ஏர்கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் சிவிலியன்ஸ் ஏர்லைன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ் மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் பறக்கக்கூடிய இடங்களில் பல்வேறு கவுண்டர் மெஷர்ஸ் இந்த பேர்ட்ஸுக்காக, இல்லை இந்த பறவைகள் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் வர வழியில் குறுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக ட்ரோன்ஸை பயன்படுத்துறது, இல்லை அந்த பறவைகளுக்கு பிடிக்காத ஒலி சத்தங்களை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேக் ஆஃப் முன்னாடி கிளியர் பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லா ஆல்டிடியூட்லையும் பண்ணிட முடியாது. ஒரு விமானம் பறந்துட்டு இருக்கப்போ அதுக்கு குறுக்க பறவை வருது. ஏன் கமர்ஷியல் ஏர்லைன்ஸ்லாம் பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய அந்த விமானங்களில் பறவைகளோட அந்த தாக்குதல் நடந்ததுனால, இப்போ கூட சவுத் கொரியாவோட ஒரு ஏர்லைன்ஸ் ஒன்று கிராஷ் ஆச்சு. அதோட இன்ஜினில் வந்து பேர்ட் ஸ்ட்ரைக் நடந்தப்போ ரொம்ப லோ ஆல்டிடியூட்ல பறக்கிறப்போ 150க்கும் அதிகமான பயணிகள் அதில் இறந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான முடிவுகளையும், ஒரு பறவைன்னு நம்ம சாதாரணமாக நினைக்கிறது அது இன்ஜின்குள்ளே போயிட்டு வெடிக்கிறப்போ அதோட ஒட்டுமொத்த சிஸ்டமே மேல் ஃபங்க்ஷன் பண்ணிடும். இதனால் மோஸ்ட்டாக வந்து லேண்டிங் கியரில் பிரச்சனை ஏற்பட்டு இழந்த விமானங்கள், இல்லை எடுக்கப்பட்ட விமானங்கள் வந்து நிறைய இருக்குது. இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு பேர்ட்ஸ் ஆர் வைல்ட் லைஃப் ஏர்கிராஃப்ட் ஸ்ட்ரைக் ஹசார்ட்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை இவங்க பயன்படுத்தினாலும் இதில் மோஸ்ட்டாக ரிசல்ட் கிடச்சிடும். இந்த மாதிரி ஒரு சில ரேர் இன்ஸ்டன்ஸில் எக்ஸ்டென்சிவ் டேமேஜ்ன்றது ஏற்படுத்தப்படுது. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? உலகத்தில் நிறைய ஏர்கிராஃப்ட்ஸ் இந்த மாதிரி பேர்ட் ஸ்ட்ரைக் உள்ளாகி ஆக்சிடென்ட்டுக்கு ஆகும். ஆனால் இது எல்லாத்துக்கும் கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்த F-35 எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கல் மார்வலாக உள்ளே இருக்கோ, எந்த அளவுக்கு டெக்னாலஜியில் அது அதிகமாக இருக்கோ, அதே மாதிரி இந்த பேர்ட் ஸ்ட்ரைக் சின்ன சின்ன டேமேஜஸ்க்கு இது ரொம்பவே வல்னரபிளாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதனால வந்து ரொம்ப நேரத்துக்கு சூப்பர்சானிக் ஸ்பீடில் போக முடியாது. அப்படி போச்சுன்னா அதோட ஸ்டெல்த் கோட்டிங்கிறது உறிஞ்சு கீழே விழுந்துடும். அதே மாதிரி எல்லா என்விரான்மெண்ட்லையும் F-35 பயன்படுத்த முடியாது. மெயினாக மழை காலத்திலேயோ இல்லை இடிமின்னல்கள் ஏற்படக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்திலையோ இந்த F-35 பயன்படுத்த முடியாதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். F-35 வெர்சஸ் பேர்ட் ஜஸ்ட் ஒரு ஃபன்னான கம்பேரிசன் தான். இதெல்லாம் ஒரு கம்பேரிசனாக நீங்கள் கிட்ட கேட்குறீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ அதுவரை வந்து முடிப்பது உங்கள் எல்லாருக்கே